கேரள அரசியலில் இதுவரை உருவானவர்களில் மிகவும் தனித்துவமானவர் விஎஸ். அவர் பெயரே ஒரு பிராண்ட் என கேரள முன்னாள் முதலமைச்சர் விஎஸ் அச்சுதானந்தனின் தனிச் செயலாளர் சசிதர நாயர் ஒருமுறை தெரிவித்திருக்கிறார். கட்சி சார்புகளை கடந்து வெகுஜன ஆதரவாளர்களை உருவாக்கிய மிக முக்கியமான அரசியல்வாதிகளில் ஒருவர் அச்சுதானந்தன். அத்தகைய ஒருவர் காலமானார் என்ற செய்திதான் கேரள மக்களை மிகுந்த சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. அச்சுதானந்தனின் முழு பெயர் வெளிக்கக்காத்து சங்கரன் அச்சுதானந்தன். கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள புன்னப்புரா கிராமத்தில் அக்டோபர் 20, 1923 அன்று பிறந்தவர். தனது 4 வயதில் தாயையும் 11 வயதில் தந்தையையும் இழந்தவர். தனது 11 வயதிலேயே பெற்றோரை இழந்ததால் கடின முயற்சியின் மூலமே வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் கடக்க வேண்டியிருந்தது. ஏனெனில் இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்தது அவரது கல்வியை அப்படியே நிறுத்திவிட்டது. அதோடு 11 வயதிலேயே வேலைக்கு செல்லும் நிலையும் ஏற்பட்டது. முதலில் தனது சகோதரரின் தையல் கடையில் வேலைக்கு சேர்ந்த அவர் பின் தென்னை நார் தொழிற்சாலையில் பணிபுரிந்தார். 1938 ஆண்டிலேயே காங்கிரஸ் கட்சியில் இணைந்த அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி கிருஷ்ணபிள்ளையின் கருத்துக்களின் மூலம் ஈர்க்கப்பட்டு மெல்ல மெல்ல இடதுசாரி அரசியல் நோக்கி நகர்ந்தார். இதற்கிடையில்தான் தென்னை நார் தொழிற்சாலைகளின் தொழிலாளிகள் பட்ட துயரங்களை கண்டு அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்காக போராடினார். பின் 1940 ஆண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராகவும் சேர்ந்தார். 1946 புன்னப்புரா வயலார் கிளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார். இதற்காக அவரை கைது செய்த காவல்துறை அவரை கடுமையாக சித்திரவதை செய்தது. பின்னர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். பல ஆண்டுகள் அவர் சிறைவாசம் மற்றும் துன்பங்களை எதிர்கொண்டார். 1964 கம்யூனிஸ்ட் கட்சியில் பிரிவினை ஏற்பட்டது. அப்போது தேசிய கவுன்சிலில் இருந்து வெளியேறிய 32 பேரில் அச்சுதானந்தனும் ஒருவர். பின் கேரளாவில் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவன உறுப்பினராக இருந்த அச்சுதானந்தன் அக்கட்சியின் மாநில செயலாளராகவும் 1985 பொலிட் பீரோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது தேர்தல் வாழ்க்கையில் 1965 முதல் 2016 வரை 10 கேரள சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு 7 முறை வெற்றி பெற்று இருக்கிறார். 2006 ஆண்டில் 82 வயதில் கேரள முதல்வராக பதவியேற்று வரலாறு படைத்தார். 1998 ஆண்டு கட்சியின் மாநில செயலாளராக பினராயி விஜயனை நியமிப்பதற்கு அச்சுதானந்தன் ஆதரவளித்த போதிலும் 2000 ஆண்டில் இருவருக்கும் இடையே பிரிவு ஏற்பட்டது. மக்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து அச்சுதானந்தன் கட்சியின் உத்தரவுகளை மீறி துணிச்சலான நிலைப்பாடுகளை எடுத்தபோது கட்சிக்குள் விரிசல்கள் அதிகரித்தன. இது இரு தலைவர்களுக்கும் இடையே மோதலுக்கு வழிவகுத்தது. இது குறித்து காங்கிரசின் சதீஷன் இந்தியா டுடேவிடம் பேசுகையில் அவரது கட்சி அதன் சித்தாந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகிய போது அவர் ஒரு உண்மையான கம்யூனிஸ்டாகவே இருந்தார் என தெரிவித்திருக்கிறார். 2006 முதல் 2011 வரையிலான தனது பதவி காலத்தில் ஊழல் எதிர்ப்பு இயக்கங்களுக்கு அச்சுதானந்தன் தலைமை தாங்கினார். சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்தார். பொதுக்கல்வியில் இலவச மென்பொருளை ஊக்குவித்தார். முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை மேற்பார்வையிட்டார். நில மாஃபியாக்களுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்தினார். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் அரசாங்க வெளிப்படைத்தன்மைக்காக கடுமையாக போராடினார். தனது பதவிக்காலம் முடிந்த பிறகு கேரளாவின் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் தலைமை தாங்கினார். அதிகாரப்பூர்வ பதவிகளில் இருந்து விலகிய பிறகும் சமூக நீதிக்காக அவரது குரல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. உடல்நலக் குறைவின் காரணமாக 2019 ஆண்டிலிருந்தே பொது வாழ்க்கையில் விலகியிருந்த அச்சுதானந்தன் 2021 ஆண்டு நிர்வாக சீர்திருத்த குழுவின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ததிலிருந்து திருவனந்தபுரத்தில் உள்ள தனது மகன் வி அருணின் இல்லத்தில் வசித்து வந்தார். இந்நிலையில்தான் உடல்நலக்குறைவு காரணமாக திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அச்சுதானந்தன் உயிரிழந்திருக்கிறார். நூற்று 1 ஆண்டுகள் வாழ்ந்த அவருடைய வாழ்க்கை சிரமங்களை சுமந்தபடியே மக்களுக்காக நடந்த பயணமாகும். தன்னலமின்றி போராடி பதவியின் உச்சத்தில் இருந்த போதும் மக்கள் மனதில் எளிமையின் உருவமாக இருந்தவர். கேரளத்தின் நேர்மையின் நினைவாகவும் மக்கள் அரசியலின் சின்னமாகவும் அவரது வாழ்க்கை எப்போதும் பேசப்படும்.